சோம்பு வச்சு நம்மளோட ஆர்எம் ஹெர்பல்ஸில் செட்டிநாடு ஸ்பைசஸ் ஹோல் பாடி ரேப்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னாக்கா எதுக்காக அதை ஹோல் பாடி ரேப்பாக பண்ணோம், அது ஏன் ஃபேஸ்க்கு மட்டும் பண்ணியிருக்கக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதில் சந்தனமும் கொஞ்சம் கலப்போம், பார்லி கலப்போம், இல்லை கூட கொஞ்சம் வெள்ளரி விதை கலப்போம். இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கலந்து மெயின் ரா மெட்டீரியலாக இந்த சோம்பு. இந்த ரேப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது எப்படின்னாக்கா ஹோல் பாடி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறைய தான் வேணும் ஹோல் பாடி ரேப் அப்படிங்கிறதுக்கு. இந்த ரேப்பை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹோல் பாடியை அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆயில் கொடுத்துருவோம், காம்போ மாதிரி. ஆமாம், அது ஃபஸ்ட்டு இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த ரேப்பை ஒரு 200 கிராம்ஸ் இருக்கிற அளவுக்கு, இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துட்டு அதை நீங்கள் பால் ஒரு 1.5 ஸ்பூனு அன்சால்டட் பட்டர் எல்லாமே கலந்து பெரிய பவுலில் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பிஃபோர் யூ ஸ்டார்ட் அப்ளையிங் தி ஆயில். அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம முதுகில் அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கும் போது சம்படி ஷுட் ஹெல்ப். அதுக்கு மேலே நீங்கள் பாதத்துலேருந்து ஆரம்பித்து ஹோல் ஃபேஸ் வரைக்கும் நிறைய அப்ளை பண்ணிகிட்டே போயிட்டு பாத்ரூமில் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு காலை நீங்கள் சாஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே இருங்க கண்ணை மூடிண்டு. that gives rest to the whole body as well as the skin. see, இந்த பாடி ரெஸ்ட்டு ஸ்கின் ரெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கும்பொழுது ஸ்கின் கெட்ஸ் அவுட் ஆஃப் அஜிடேஷன். அந்த மாதிரி போகும்போது அது காம் ஆகும்போது எல்லாமே அதுக்கு பாசிட்டிவாக, எப்படின்னா எங்கெல்லாம் ட்ரையாக இருந்ததோ அங்கெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, முழங்கையெல்லாம் அந்த ஏரியாலாம் ட்ரையாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு முழங்காலில் இருக்கும், கணுக்காலில் இருக்கும், தை ஏரியா இருக்கும், இதெல்லாம் கருப்பாக இருக்கும். இதெல்லாம் ஸ்லோலி நீங்கள் ஒரு 2-3 அப்ளிகேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிடும். அப்புறமா நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் அப்ளிகேஷனுக்கு அப்புறமா நீங்கள் உணர்வீங்க உங்களோட ஹோல் பாடியும் அப்படியே கரெக்டாக ஒரே கலராக இருக்கிறத. பட் இது வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்துட்டு கண்ணை மூடின்னு இருந்துட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு வார்ம் வாட்டர் போகிறோம், இல்லை கொஞ்சம் அதை விட சூடாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அதை தேய்ச்சி வாஷ் பண்ணிடணும்.